ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பராக டேஸ்டியான ஒரு ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரான் வாங்கிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணி ஈஸியாக ஒரு தொக்கு பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கடையிலேருந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து லைவாக இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் ப்ரானே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த தலையும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் பார்ட் இருக்குது இல்லைங்களா, இதையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துடணும். இது ஒரு ஃபுல் ப்ரான். நீங்கள் சில கடையில் வந்துட்டு இதை அப்படியே எடுத்துட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே வந்துட்டு அந்த பிளாக்காக இருக்கிறத மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதை க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிற காமிக்கிறதுக்காக இந்த ஒரு பீஸ் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த ஸ்கின் இருக்குது பாருங்களேன், இந்த ஸ்கின்னும் இந்த தலையும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க, செதில் மாதிரி. அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற பார்ட்டை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து உள்ள நடுவில் வந்து பிளாக்காக ஒரு கோடு மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கத்தி வச்சு அதையும் நம்ம எடுத்துடலாம் வெளியே. ஸோ இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்குங்க. இதையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ரான் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 kg ப்ரான் வந்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 minutes இது ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ண ப்ரானில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது ரெண்டையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடுறேன் ஒரு 1/2 an hour. இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ ப்ரான் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஒரு 1/2 kg. இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது, அப்புறம் அதுக்கு ஈக்குவலான தக்காளி 3 தக்காளி ஜூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லித்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் இருக்குங்க. இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சிடலாம். அதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சோம்பும் பட்டையும் சேர்த்திக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்தி நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு 3 வரமிளகாயை வந்து கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வரமிளகா ஃப்ளேவர் விடையும் பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் 2 சேர்த்திக்கலாம். ஸோ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு வணக்கணும்னா நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்குங்க, கோல்டன் ப்ரௌன் கலர். ஸோ இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கறனால 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், எல்லாமே சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சீரகம் சோம்பு வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் பெப்பர் 1 ஸ்பூனும் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா வணக்கி விட்டுடலாம். ஸோ இதோட பச்சை வாடையெல்லாம் போய் ஒரு 5 minutes இது நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து நம்ம மீதி இருக்கு இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த சோம்பு சீரக பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த நம்ம பண்ணுற கிரேவி தொக்குக்கெலாம் வந்துட்டு இந்த சோம்பு சீரகம் வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும்.
ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இதை நல்லா மூடி வச்சு அப்படியே நம்ம வேக விட்டுடலாம். இப்போ இது வந்து நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றுனதுனால ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சி இருக்குங்க. இதை மூடி வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுடலாம் சிம்மில். இது பாருங்களேன், இப்போ இது வந்து ப்ரானே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் அந்த தண்ணியும் ஆட் ஆகி கொஞ்சம் வந்து குழம்பு மாதிரி இருக்குது. இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு ப்ரான் கிரேவி இல்லை ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது இன்னுமே நல்லா சுண்ட விட்டுட்டு கடைசியில் இறக்கும்போது மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.